கிராமத்து சவால் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா இவங்க தான் லட்சுமி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம்தான் வந்து வளைகாப்பு நடந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கண்ணன் பானுமதி தம்பதியர் வந்து இந்த லட்சுமிக்கு வந்து வளைகாப்பு நடத்தி பெருமைப்படுத்தினாங்க. அதை நம்ம வாழ்த்தி நம்ம சேனலில் அதை பதிவாக போட்டிருந்தோம். அதை வந்து அடுத்தது அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதை வந்து உடனே காட்டக்கூடாதுங்கிறதுனால கொஞ்ச நாள் கழித்து காட்டணும். முறையாக நான் போயிட்டு அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு லட்சுமிக்கு வந்து பிடிச்ச வாழைப்பழமும் முருங்கைக்கீரையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள பெருமைப்படுத்திட்டு வாழ்த்துட்டு வரலான்ட்டு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க லட்சுமி. அவங்களுக்கு வாழைப்பழம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த ஆண் குழந்தை கன்று அதை பார்க்கும்பொழுது இன்னும் அதிகமான சந்தோஷம். ஏன்னா எதிர்பார்த்துட்டே இருந்தோம், எப்போ குட்டி போடும், எப்போ வந்து கன்று போடும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்து கன்று போட்டதுக்கப்புறம் சொன்னாங்க. அதாவது எனக்கு என்ன ஒரு உணர்வுனா, ஒரு தாய் மாமன் அவங்க வீட்டு புது புது வரவுக்கு வந்து வாழ்த்து சொன்ன மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஏரியாவிலேயே அப்படின்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக வந்து ஒரு பசுவிற்கு வந்து வளைகாப்பு பூட்டின விழா நடத்தின ஒரே குடும்பம் இவங்க தான் அப்படின்னு பெருமையோட சொல்லிக்கலாம். அந்த பதிவும் நாம் கமெண்டில் வந்து லிங்காக வச்சுருக்கேன். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக வைக்கிறேன், பாருங்கள். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்காகவே வாழ்கிற எந்த உயிரையும் போற்றி புகழணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது இந்த லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே மக்களுக்காக வாழக்கூடியது தான். நிச்சயம் இந்த தாயும் மகனும் ஆரோக்கியமாக இருக்கணும். நல்ல ஒரு எல்லாரோட ஆசையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யணும்னு ஆசைப்பட்றோம். சேட்டை பிடிச்ச கண்டுக்குட்டிங்க. குழந்தைங்கனாலே ஒரு அழகு சேட்டை தான். சரியான சேட்டை பண்ணுச்சுங்க. திருப்தியா அழகை பாருங்க. லட்சுமின்றது லட்சுமி கடாட்சம் அப்படியே இருக்கு. ரொம்ப அழகான ஒரு பசு. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு கிராமத்து சவாலில். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.